ஸோ பாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து மணி மேக்கிங் பர்பஸாக இருந்தாலும் சரி, இல்லை எடிட்டோரியல் பர்பஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏஐலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஏஐஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த இமேஜ் ஜென்ரேட்டிங் ஏஐ தான். ஸோ இந்த ஏஐ பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஜானி டெப் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து சமைக்கிற மாதிரி வந்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா அது முட்டாள்தனமாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் அதை அப்படியே போய் இந்த ஏஐயில் வந்து டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இது மாதிரி ஜானி டெப் வந்து சமைக்கிற மாதிரி வந்து கொடுத்துரும். ஸோ இது மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஏஐ தான் வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏஐ வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்வேவாக இருந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா மிட் ஜர்னி. ஸோ அந்த மிட் ஜர்னி அப்படின்ற வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணவும் அதை வந்து காசாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு யாராலே வந்து அதை ஃப்ரீ யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதேமாதிரி வேறு எதுவும் ஏஐ கிடைக்குமான்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இப்போ நான் வந்து ஒரு வேறு லெவலான ஏஐ வெப்சைட் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிட் ஜர்னி மாதிரியே வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மிட் ஜர்னி லெவலுக்கு இருக்காது. இருந்தாலும் அதில் ஒரு 90-80% வந்து உங்களால் இதில் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், நீங்கள் ப்ராப்பர் கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த ஏஐயோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா Leonardo.ai. ஸோ இந்த ஏஐ பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இந்த ஏஐயோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்டர் ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க. இது ரெண்டையும் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் மீ இன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு மெயில் ஐடி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் இந்த டேப்லேருந்து பேக் வந்துட்டு திரும்ப அதே லான்ச் ஆப் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஐ எம் ஒயிட் லிஸ்டட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லாகின் வித் லியோனார்டோ ஏ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடியை வந்து இதில் லாகின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கூகுள் மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் வித் கூகுள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து கூகுள் மெயில் ஐடி கொடுத்ததுனால வந்து கூகுளோட லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு யூசர் நேம் வந்து செட் பண்ணணும். இப்போ நான் வந்து டெக்னிசிட்டி அப்படின்னு சொல்லி யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கன்ஃபார்ம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் யூசிங் லியோனார்டோ அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்டோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக 150 டோக்கன் வந்து ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க. இந்த 150 ஃபோட்டோஸ் பர் டேக்கு ஒவ்வொரு நாளைக்கு வந்து 150 டோக்கன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் ஜென்ரேட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து 7 டோக்கன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டவுன்லோட் பண்ணுறதுக்கும் வந்து தனியாக டோக்கன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் அந்த 150 டோக்கன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஃபோட்டோஸையும் வந்து ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய ஜென்ரேட்டட் இமேஜ் வந்து இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணால் அதை டேரெக்டாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதே நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரீமிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஆனால் இதுக்கு வந்து தனியாக டோக்கன்ஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் முக்கியமான விஷயத்துக்கு போகலாம். அதுதான் வந்து நம்ம கமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணி அதுக்கான ஏஐ மெத்தட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து யூசர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதில் வந்து ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமென்ஷன் அப்படின்றத வந்து மேக்ஸிமில் வச்சுக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் மேஜிக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். டேரெக்டாக ப்ராம்ப்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு வேணுங்கிறது வந்து டைப் பண்ணி இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து மகாத்மா காந்தி வந்து நம்மளோட மக்களோட வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும்னு சொல்லி நினச்சிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு இமேஜை பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை டைப் பண்ணுற மாட்டேங்க. மகாத்மா காந்தி டேக்கிங் செல்ஃபி அப்படின்னு கொடுத்துட்டு கீழே இருக்க ஜென்ரேட்டை கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள் இது மாதிரி வேறு லெவலில் இமேஜ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிட் ஜர்னி மாதிரியே தான் வந்து இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுது. ரொம்ப மோசமான இல்லை இந்த இமேஜ் பார்க்க, கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஒரு பேஜில் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜோட குவாலிட்டி வந்து குறையாது, ஒரிஜினல் குவாலிட்டியிலே தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து கேமரா இருக்கணும். அந்த கேமரா வந்து ஃபயர் ஆகிட்டு இருக்க மாதிரி வந்து ஒரு இமேஜ் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ரூம் ஃபுல் ஆஃப் கேமரா கமா கொடுத்துட்டு ஃபயராக இருக்கணும். ஸோ அதனால் ஃபயர் கமா டார்க்காக இருக்கணும், ஏஸ்தெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது மாதிரி வேறு லெவலான இமேஜ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸில் வந்து வாலில் அதே மாதிரி ரூஃப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கேமராஸ் வந்து இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அன்னெசரி. ஸோ இதுக்காக தான் வந்து மேலே வந்து நெகட்டிவ் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ண இமேஜ்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து வால்லையும் ரூஃப்லேயும் வந்து கேமராஸ்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்டை கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஜென்ரேட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ப்ராம்ப்ட்டில் இருக்க கமெண்ட்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டான இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு வேறு லெவலான இமேஜ் வந்து ஜென்ரேட்
பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ கேஸ் நீங்கள் வீடியோவில் பார்க்கறனால வந்து உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு தெரில. நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி சும்மா வீடியோக்காக தான் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நேரத்தில் 150 டோக்கனை வந்து காலி பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இதை பார்க்கவே. நம்ம ஒவ்வொரு தானே கொடுக்குறப்ப டிஃப்ரெண்டான ஐடியாஸோட கொடுக்குறப்ப வேறலான இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகுது. அதே மாதிரி நான் இன்னொன்று என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸில் இருக்க கேலக்ஸி வந்து ஒரு ரூம்குள்ளே எடுத்து வச்சுட்டு அந்த ரூம்லேருந்து ஒரு பையன் அதை பார்த்தானா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ இதே வந்து அப்படி நான் டைப் பண்ணிட்டு நான் சர்ச் பண்ணுறப்ப இது மாதிரி வேறலான இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆச்சு. அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஜாக்ஸ்பேரை வந்து ஸ்ட்ரீட் வந்து சமைக்கிற மாதிரி வந்து தோணுச்சு. இது மாதிரி வந்து வேறலான இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆச்சு. A boy standing in a hill surrounded with clouds and mist அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். கொடுக்குறப்ப இது மாதிரி இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆச்சு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டான இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி முடியும். அது இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே ஜென்ரேட் பண்ண இமேஜஸையும் வந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். அதையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒரு சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸோட இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதேமாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 150 டோக்கன் செம ஜாலியாக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னும் சில அன்னோன் வெப்சைட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கும் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வெப்சைட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.